ஸோ ஃபுல் மவுத் ரீஹபிலிட்டேஷன், அதாவது முழு வாய் மறுசீரமைப்பு இம்ப்ளான்ட்டை வச்சு நம்ம பண்ணும்போது ஸோ அதில் வந்து 3 ஃபேஸ் வந்து இருக்குது. ஸோ 3 ஃபேஸில் ஃபர்ஸ்ட் ஃபேஸ் எல்லாருமே பயமாக வந்து யோசிக்கிற ஒரு ஃபேஸ் அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா சர்ஜிக்கல் ஃபேஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஃபேஸ் ஒன்னில் ஸோ நம்ம ப்ரையர், அதாவது அந்த சர்ஜரியை வந்து லைவாக பண்ணுறதுக்கு முன்னாடி ஸோ நம்ம டாக்டர் விஜே டென்டல் ஸ்டூடியோவில் ஸோ உங்களோட டேட்டாஸ், அதாவது 3D டேட்டாஸ், ஸ்கேனிங், இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லேட்டஸ்ட் டெக்னாலஜியை யூஸ் பண்ணி ஸோ உங்களோட விர்ச்சுவல் மாடலை வந்து எங்கள் டீமோட லேப்டாப்க்கும் மாற்றிட்டு ஸோ ஒரு தடவைக்கு 2 தடவை வந்து பார்த்திங்கன்னா லைவ் சர்ஜரி பண்ணுறதுக்கு முன்னாடி விர்ச்சுவல் சர்ஜரி பண்ணி பார்த்துட்டு தான் ஸோ பிளானிங்கே வந்து போவோம். ஸோ அப்படி பிளானிங் பண்ணி முடிச்சு நம்ம சர்ஜிக்கல் ஃபேஸில் என்னென்ன ஸ்டெப்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இம்ப்ளான்ஸ்லாம் ப்ளேஸ் பண்ணலாம் அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம உள்ள இம்ப்ளான்ஸ் வைக்கிறதுக்கு இஃப் சப்போஸ் நம்மளோட டீத் எல்லாமே வந்து நம்மளோட போன் வந்து கரெக்டான ஈவனாக இல்லை அப்படின்னா ஃப்ளாப் எலிவேட் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி வந்து இல்லை எல்லாமே கரெக்டாக இருக்குது, ஆல்ரெடி நம்ம டென்ச்சர்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், ஸோ நம்மளோட ஆர்ச் வந்து ப்ராப்பராக இருக்குது அப்படின்னா ஃப்ளாப் எலிவேட் பண்ணாமல் ஃப்ளாப்லெஸ்ஸாக ஜஸ்ட் பஞ்ச் கட் மூலியமா கீ ஹோல் சர்ஜரியில் நம்ம வந்து எந்த ஒரு கட்டுமே கொடுக்காம, அதாவது கத்தியை யூஸ் பண்ணாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இம்ப்ளான்ட்டை போனுக்குள்ளே பிளேஸ் பண்ணிட முடியும். பட் நம்ம இப்போ பார்க்க போகிறது என்னென்னா, ஸோ ஒரு த்ரூ அவுட் சர்ஜிக்கல் வாக் த்ரூ அப்படின்றதுனால ஓப்பன் பண்ணி போனுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ளான்ட் வைக்கிறதுல என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம். ஃப்ளாப் எலிவேட் பண்ணி, அதாவது நம்மளோட ஈறுகளை விலக்கி இம்ப்ளான்ட் அதாவது வைக்கிறதுக்கு முன்னாடி போனை பார்த்து ஸோ நம்ம இம்ப்ளான்ட்ஸ் வைக்கிறதுல என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குது அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்மளோட தாடையை வந்து நம் பண்ணணும். அதாவது நம் பண்ணுறது அப்படின்னா ஸோ அந்த இடத்த மறுத்து போக செய்யணும். மறுத்து போகிறதுக்கு ஊசி போடுறதுலேருந்து தான் இந்த ஸ்டெப்ஸே ஆரம்பிக்குது. எல்லாருக்குமே பயம் இருக்கும், ஐயோ வலிக்குமா, வாய்க்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து ஸ்க்ரூலாம் வைக்க போகிறாங்களே அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. பட் ப்ரொசீஜர் அப்போ வலிக்க போகிறதே கிடையாது. பிகாஸ் அந்த இடம் உங்களோட உடம்புல வந்து இருந்து விலகி இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி மாற்றப்பட்டு, அதாவது மறுத்து போக வச்சு அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொசீஜரே ஸ்டார்ட் ஆகும். ஸோ நம்மளோட தாடை இப்போ மறுத்து போச்சு அப்படின்றதுக்கு அப்புறம் வந்து இருக்கக்கூடிய ஸ்டெப் என்ன அப்படின்னா, நம்ம போனுக்குள்ளே தான் இம்ப்ளான்ஸை வைக்க போகிறோம் அப்படின்றப்ப ஸோ நான் இப்போ என்ன சொல்ல வரேன்னா, ஸோ நம்மளோட ஃப்ளாப்லெஸ் அப்படின்றத தாண்டி இப்போ ஃப்ளாப் எலிவேட் பண்ணிட்டு உள்ள போனை பார்த்துட்டு பண்ணுறதுக்கு we need to go for a incision, கட்டு கொடுக்கணும். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிளேட் யூஸ் பண்ணி நம்மளோட கம்ஸை வந்து நம்ம விளக்குறதுக்கு ஸோ ஒரு கட் வந்து கொடுத்து ஸோ ஃபுல்லாக இருக்க போனை வந்து விலக்கி போனை வந்து பார்ப்போம். இந்த சுச்சுவேஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ப்ளீடிங் இருக்கும். நம்மளோட வாய்க்குள்ளே பண்ணுறது அப்படின்றதுனால சலைவாவும் இருக்கும். இது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஸோ லேட்டஸ்ட் எக்யூப்மெண்ட்லேருந்து ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர்டாக ரெடியாக வந்து இருக்கணும். அப்படின்னா நம்மளோட ட்ரீட்மெண்ட் பிளானிங் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடியே ரெடியாக இருக்கணும். ஸோ ஃபுல் மவுத் ரீஹபிலிட்டேஷன்றது எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்ற மாதிரியான செய்கிற விஷயம் இல்லை. ஸோ we need to plan priorly. So that is why we are going for virtual treatments பிஃபோர் கோயிங் ஃபார் தி ஆக்சுவல் ட்ரீட்மெண்ட். நம்மளோட போன் எல்லாமே பார்த்தாச்சு. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் போன் வந்து ஈவனாக இருந்துச்சு அப்படின்னா ஓகே. பட் ஈவனாக இல்லை அப்படின்றப்ப ஸோ போன் லெவலிங் அப்படின்ற ஒரு ப்ரொசீஜர் பண்ணிட்டு ஸோ நம்ம அடுத்த ஸ்டெப்பான ஸோ இம்ப்ளான்ட்டுக்கான சீக்வன்ஷியல் ப்ரிப்பேரிங், தட் மீன்ஸ் 5th ஸ்டெப்பான சீக்வன்ஸ் எல்லாம் ட்ரில்லிங், அதாவது 2 mmலேருந்து ஆரம்பிச்சு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 4.2 mm இம்ப்ளான்ஸ் வந்து நம்ம வைக்க போகிறோம் டயாமீட்டரில் அப்படின்னா ஸோ அதுக்கான ட்ரில்லிங் டைரெக்டாக 4.2 அப்படின்ற மாதிரி போகாது. ஸோ சீக்வன்ஸில் 2 mmல இருந்து தென் 2.8 தென் 3.2 ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இம்ப்ளான்ட் சிஸ்டம்ஸ்க்கும் தனித்தனியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோட்டோகால்ஸ் இருக்குது. அதுக்கான நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது. இது எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணி ப்ராப்பராக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அந்த இடத்த வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது, அதாவது இம்ப்ளான்ட்டை அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி போனை மாற்றுற விஷயம் தான் ஆஸ்டியோட்டமி அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். தட் மீன்ஸ் போனை நம்ம இம்ப்ளான்ட்ஸ் வைக்கிறதுக்காக ப்ரிப்பேர் பண்ணுற ஒரு ப்ரொசீஜர். தட் இஸ் 5th ஸ்டெப் இன் தி சர்ஜிக்கல் ப்ரொசீஜர். ஸோ இப்போ நம்ம 5th ஸ்டெப்பான சீக்வன்ஷியல் ட்ரில்லிங் அப்படின்றத முடிச்சு இம்ப்ளான்ட்டை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு நம்ம போன் வந்து ரெடியாக இருக்குது அப்படின்றப்ப ஸோ கேர்ஃபுல்லாக ஸோ நம்மளோட ஸ்டிரைல் இம்ப்ளான்ட் பாக்ஸ்லேருந்து, அதாவது ஸோ அந்த இம்ப்ளான்ட் மேனுஃபேக்சரிங் யூனிட்டில் ஸ்டெரிலைசேஷன் முடிஞ்சு ஸோ அது பேக் ஆனதுக்கப்புறம் டைரெக்டாக ஓப்பன் பண்ணக்கூடிய பிளேஸ் எதுனா இந்த இடம் தான். இப்போ நம்ம ஓப்பன் பண்ண உடனே டைரெக்டாக அது எங்கே போக போகுது அப்படின்னா நம்மளோட ப்ரிப்பேர் பண்ண போனுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா போக போகுது. ஸோ அந்த போனுக்குள்ளே வந்து பொறுமையாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணுற ப்ராசஸ் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இம்ப்ளான்ட் ஃபிக்ஸேஷன் அப்படின்னு, ஃபிக்ஸர் அப்படின்னு கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ரொசீஜரில் இம்ப்ளான்ஸை சொல்லுவாங்க. இம்ப்ளான்ட்க்கு இன்னொரு பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபிக்ஸர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ஸோ ஆஸ்டியோட்டமி பண்ண சைட்டில், அதாவது நம்ம 5th ஸ்டெப் முடிச்சு 6th ஸ்டெப் என்ன அப்படின்னா இம்ப்ளான்ட் அந்த இடத்துல பிளேஸ் பண்ணுறது. இம்ப்ளான்ட் பிளேஸ்மெண்ட்டை வந்து வச்சு முடிச்சாச்சு. இம்ப்ளான்ட், அதாவது மோஸ்ட் ஆஃப் தி இம்ப்ளான்ட் 2 ஸ்டெப்ஸ் இம்ப்ளான்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய கன்வென்ஷனல் இம்ப்ளான்ட்ஸ் வந்து போன் லெவலில் தான் வைக்கிற மாதிரி இருக்கும்.
இருக்கும். ஸோ நம்ம இப்போ வந்து போனுக்கு அடுத்து டிஷ்யூவை தாண்டி தான் நம்ம டீத்தே வந்து கொடுக்க போகிறோம். நான் சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன். போனுக்கு அடுத்து டிஷ்யூ ஃப்ளாப் எலிவேட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த டிஷ்யூவை வந்து பார்த்தீங்கன்னா போட்டதுக்கப்புறம் அதுக்கு மேலே தான் நமக்கு டீத் வேணும், போன்லேருந்து டைரெக்டாகவே டீத் வேணாம் அப்படின்றதுனால ஸோ போன் லெவலில் இருக்கக்கூடிய இம்ப்ளான்ட்ல இருந்து ஸோ நமக்கு டிஷ்யூ லெவலுக்கு வந்து கொண்டு வரதுக்கு வி நீட் அபட்மெண்ட், அதாவது ஃபுல் மவுத் ரீஹபிலிட்டேஷன் அப்படின்றதுக்கு மல்டி யூனிட் அபட்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸோ ஒரு ஸ்பெஷலைஸ்டான வெரி டின்னி டிவைஸ் விச் இஸ் மல்டி யூனிட் மல்டி கனெக்ஷன்ஸ் வந்து அதில் இருக்கும். என்ன அப்படின்னா ஸோ இம்ப்ளான்ட் டு அபட்மெண்ட் ஒரு ஸ்க்ரூ வந்து இருக்கும். ஸோ அபட்மெண்ட் டு டீத் வைக்கிறதுக்கு ஒரு ஸ்க்ரூ வந்து போடுறதுக்கான சேனல் வந்து அதில் இருக்கும். தட் இஸ் வை இட் இஸ் கால்ட் ஆஸ் அ மல்டி யூனிட் அபட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம நார்மலாக ஒரு பல்லோ இல்லை 2 பல்லோ இல்லை 3 பல்லோ இந்த மாதிரி கட்டுறதை விட ஃபுல் மவுத் ரீஹபிலிட்டேஷனுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பெஸ்ட்டாக ஸ்பெஷலைஸ்டாக ஒரு விஷயத்தை டேக் கேர் பண்ணி பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து மல்டி யூனிட் அபட்மெண்ட்டை ப்ராப்பராக சூஸ் பண்ணுறதுல வந்து இருக்குது. ஸோ எந்த லெவலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திக்னஸ் ஆஃப் தி டீத் வந்து இருக்க போகுது, திக்னஸ் ஆஃப் தி டிஷ்யூ இருக்க போகுது அப்படின்றத வச்சு நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிசைட் பண்ணணும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ப்ரீ பிளானிங் ரொம்ப முக்கியம். இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ பிளானிங் ரொம்ப முக்கியம் அப்படின்றதான் சொல்ல வரேன். போன் லெவலில் நம்ம இம்ப்ளான்ட்டை வச்சாச்சு, போன் லெவல்ல இருந்து டிஷ்யூ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய லெவலில் மல்டி யூனிட் அபட்மெண்ட்ஸை வச்சாச்சு. இப்போ நம்ம எலிவேட் பண்ண ஃப்ளாப்பை வந்து சூச்சர் பண்ணி பேக் டு அதோட பொசிஷனில் வைக்கிறது தான் நெக்ஸ்ட் ஸ்டெப்பு, விச் இஸ் 8th ஸ்டெப் ஆஃப் தி ப்ரொசீஜர். ஸோ இந்த ஸ்டெப் முடிச்சதுக்கு அப்புறம் ஸோ நம்ம அந்த கொடுத்துருக்கக்கூடிய அதாவது பல்லுக்கும் ப்ளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட மல்டி யூனிட் அபட்மெண்ட்டுக்கும் இருக்கக்கூடிய கனெக்ஷனை இந்த நம்ம சூச்சர் போடுறோம் இல்லையா அந்த சாஃப்ட் டிஷ்யூ ஹீல் ஆகிற வரைக்கும் ப்ரிவென்ட் பண்ணணும். பிகாஸ் நம்ம சாப்பிட போகிறோம் அந்த வாயில். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எந்த ஒரு டின்னி ஃபுட் பார்ட்டிகல்ஸும் உள்ளே போய் ஸோ நம்மளோட அந்த ஸ்க்ரூ சேனலில் வந்து பிளாக் ஆகிடாமல் இருக்கிறதுக்காக மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹீலிங் கேப் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா போடுவோம். ஸோ இது மூலியமாக ஸோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த ஸ்க்ரூ சேனல்ஸ் எல்லாமே ப்ரொடெக்ட் ஆகுது. ஸோ இது ஒரு 2-3 டேஸ் வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம போட்ட சூச்சர் வந்து ஹீலிங் ஆகிறதுக்காக வெயிட் பண்ணணும். ஸோ மேபி ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 days to மேக்ஸிமம் 5 days வரைக்கும் ஆகலாம். ஸோ இந்த பீரியட்ல நம்ம லேப்ல வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு டெம்பரவரியா அதாவது ஃபேஸ் 2ல நம்ம கொடுக்க போற அடுத்த 3 மாசத்துக்கு வித் லிமிடேஷனோட யூஸ் பண்ணிக்கக்கூடிய ஃபிக்ஸ்டு கைண்ட் ஆஃப் டீத்தை வந்து ஃபிக்ஸ் பண்றதுக்கு இந்த ஹீலிங் பீரியடை நம்ம யூஸ் பண்ணிப்போம். ஸோ லேப்ல வந்து பார்த்தீங்கன்னா பேக் எண்ட்ல ஸோ அந்த டீத்கான ப்ராசஸ் எல்லாமே நடந்துட்டு இருக்கும் இந்த 3 to 5 daysல. தட் மீன்ஸ் 1 வீக்ல நீங்க வந்து கடிச்சு சாப்பிடக்கூடிய நீங்க இழந்த பற்களை வந்து பார்த்தீங்க அப்படின்னா எடுத்துக்கிறதுக்கான ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னா டென்ச்சரை காட்டிலும் இல்லை நமக்கு பல்லே சுத்தமா இல்லை அப்படின்னா பிரிட்ஜோ இல்லை மற்ற மெத்தட் எதுவுமே போட முடியாது. 2 ஆப்ஷன், ஒன்று ஃபிக்ஸ்டு வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ளான்ட்ல போகிறது, இன்னொன்று கழட்டி மாற்ற டென்ச்சரை காட்டிலும் நமக்கு வந்து இதுதான் பெஸ்ட் ஆப்ஷன். நிறைய பேர் கேட்கக்கூடிய விஷயம் இதுக்கு எத்தனை மாதம் வெயிட் பண்ணணும், எத்தனை மாதம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான ப்ரொசீஜர் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபுல் மவுத் ரீஹபிலிட்டேஷன் அப்படின்னு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா இமீடியட்டாக நம்மளால பல்லு கொடுக்க முடியும். அதாவது சர்ஜிக்கல் ஃபேஸ் முடிச்சு வித்தின் 3 days to 5 daysக்குள்ளேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாப்பிட்ற மாதிரியான பல்லு வந்து கொடுக்க முடியும். இதை வந்து நம்ம ஒரு டெம்பரவரி டீத்துன்னு சொல்லுவோம். தட் இஸ் ஆல்சோ ஃபிக்ஸ்டு மேனர்ல தான், அது வந்து கழட்டி மாற்ற மாதிரிலாம் கிடையாது, ஃபிக்ஸ்டாக தான் இருக்கும் வித் சம் லிமிடேஷன்ஸ். 3 மாதம் கழிச்சு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து நல்லா ஃபுல்லாக போனோட போனால் நம்மளோட இம்ப்ளான்ட்ஸ் மாறினதுக்கு அப்புறம் ஸோ நம்ம வந்து கொடுக்கக்கூடிய ஒரு பர்மனன்ட் டீத், அந்த டீத் பார்க்கறதுக்கு அப்படியே நேச்சுரல் டீத் மாதிரியே நம்மளால கொடுக்க முடியும். டிபெண்டிங் அப்பான் கேஸ் டு கேஸ் இந்த மாதிரி மாறும். ஸோ இந்த 3 மாதம் ஹீலிங் பீரியட்ல சாப்பிட முடியாதா அப்படின்ற டவுட் நிறைய பேர் இருக்கும். ஸோ அப்படி வந்து கிடையாது. ஸோ நம்ம சர்ஜிக்கல் ஃபேஸ் முடிச்சதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டீத் கொடுக்கறது நம்ம பண்ண முடியும். இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எங்களோட டாக்டர் விஜய் டென்டல் ஸ்டுடியோக்கு கால் பண்ணுங்க. நாங்கள் சென்னை அண்ட் சேலம் 2 இடத்துலையுமே இருக்கிறோம். ஸோ யூ கேன் கான்டாக்ட் அஸ் எனி டைம்.